Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துட்ருப்பீங்க ஆனுவல் பிளானரு, அதே மாதிரி டெட் எக்ஸாம்ஸ் எப்போ, எஸ்ஜிடி எக்ஸாம்ஸு அண்டு பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, ஆல்மோஸ்ட் ஒரு ஆனுவல் பிளானரில் இருக்கக்கூடிய, அதாவது மெஜாரிட்டி ஆஸ்பிரன்ட்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இது எல்லாம். இதையும் மீறி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், அதே மாதிரி பிஓ எக்ஸாம், இதெல்லாம் நான் இதில் குறிப்பிடலை. மேக்ஸிமம் எல்லா ஆஸ்பிரன்ட்ஸுக்குமே இந்த எக்ஸாம்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வெளியிட்ட ஆனுவல் பிளானரில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடந்தது அப்படின்றதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் கொடுங்க அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. அண்ட் இதையெல்லாம் மீறி பிஆர்டி எக்ஸாம் கால் ஃபார் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ ஃபார் டிஆர்பியில் இந்த விஷயங்கள்லாம் தான் நடந்துகிட்ருக்கு, நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. அண்ட் இந்த ஒரு 2024 ஸ்டார்ட் ஆகி முதல் ஒரு 5 நாட்களை நம்ம கடந்திருக்கோம். அண்ட் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை ஒரு ஜென்டில் ரிமைண்டராக கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், வரப்போகிற டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஜிடியாக இருக்கட்டும், நம்ம குறிப்பிட்டிருக்கிற எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த 2024 நடக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கலை. ஸோ தட் ஆப்வியஸ்லி இந்த வருஷம் நடக்கும் அப்படின்றது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதை செயல்படுத்துங்க. அப்போ தான் அந்த கன்ஃபார்ம் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் எட்ட முடியும். என்னடா மறுபடியும் மோட்டிவேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி இல்லை. நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, இதை பண்ணால் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சிம்பிள் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமோட சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது யூஜிடிஆர்பியோ இல்லை எஸ்ஜிடியோ வாட் எவர் இட் இஸ். இப்போ ஒரு யூஜிடிஆர்பி சிலபஸே எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஜியில் படிக்கக்கூடிய 3 வருஷம் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட கன்சைஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸாக காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு இல்லையா. நம்ம அங்கேயுமே இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருக்கட்டும், இல்லை மற்ற சப்ஜெக்டாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே படிச்சிருப்போம், விவிடாக படிச்சிருப்போம். அதில் ப்ரிஸ்கிரைப்டு அப்படின்ற ஒரு ஒர்க்கை சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போது ஒரு யூஜி டிகிரிக்கு, அது எந்த டிகிரியாக இருந்தாலும் 3 வருஷம் ஆகுதுங்களா, இப்போது அந்த கன்சைஸ்டு சிலபஸை வித்தின் எ மந்த், இல்லை ஒரு 2 மாதம், இல்லை ஒரு 15 நாள், எப்படியோ எல்லோரும் கேட்குறோம்ல, 10 நாளில் படிக்க முடியுமா, ஒரு மாதத்தில் படிக்க முடியுமா அப்படின்னு. ஸோ அதுக்கான பதிலை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. அப்போது அந்த கன்ஃபார்மான சக்ஸஸ் அப்படின்றத நம்மளால் எதிர்பார்க்க முடியாது இந்த காம்படிஷனுக்கு மத்தியில் இல்லையா. 3 வருஷம் படிக்கிற ஒரு டிகிரி ப்ளஸ் ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடிச்சுட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட சிலபஸை எப்படி ஒரு மாதத்தில் நம்மளால் படிக்க முடியும்? அது எந்த கிளாஸாக இருக்கட்டும், எந்த டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஷின் மார்க் இல்லையா. நம்ம 3 வருஷத்தில் எவ்வளோ எக்ஸாம் எழுதுவோம்? காலேஜில் எழுதியிருப்போம், இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக கூட இருக்கட்டுமே, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அப்போ படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 1 மாதம் 2 மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்றத விட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, ப்ராக்டிக்கலாக யோசிக்கும்போது அதை நாங்கள் இப்போ கண்கூடாக பார்க்குறோம். யூஜிடிஆர்பிக்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சிலபஸை இப்போ வச்சு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிளிங், எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா. டச் விட்டவங்க இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ தட்டு அந்த கண்டினியூவேஷன் இல்லாத பட்சத்தில் ஒரு யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா நாவல் இருக்குது, ட்ராமா இருக்குது, ஹெல் அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. என்ன தான் முட்டி மோதி நம்ம படித்தாலும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, அன்லஸ் நம்மளோட கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்குற வரைக்கும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், அதனால தான் அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்ன்றது மட்டும் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த எக்ஸாம் இப்போ முடிய போகுது, வரப்போகிற எக்ஸாம்ஸ் இது எல்லாமே இல்லையா, டெட்டு, எஸ்ஜிடி எக்ஸெட்ரா. ஸோ ஆரம்பத்தில் இருந்தே ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்துக்காக எதிர்பார்க்காதீங்க, ஆனுவல் பிளானரை பற்றி எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்தே தீரும், அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேணாம். போர்ஷன்ஸு வாஸ்ட். ஒரு பிடி போஸ்டிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் கம்பல்சரின்னு ஆயிடுச்சு. ஒரு எஸ்ஜிடி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 2 பரீட்சைன்றது கம்பல்சரி ஆயிடுச்சு இல்லையா. இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னா அடுத்தும் இப்படி தானே நடக்கும், அதில் ஏதாவது மாற்ற முடியுமா இல்லையா. அதை இப்போ எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, சரி பரவாயில்ல, ஒரு எக்ஸாம்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அது வரைக்கும் பரவாயில்ல, வி ஆர் ரெடி டு ஃபேஸ் இட், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகியிருந்தாலும் சரி, உங்களோட கோல் என்ன அப்படின்றத இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ளே, ஒரு வாரத்துக்குள்ளே, அதாவது இந்த 2024 ஜான்வரி ஒரு வீக்குக்குள்ளே முடிவு பண்ணிவிடுங்க. பிஜிடிஆர்பி தான் எழுத போகிறோம், இதுக்காக தான் நான் தயார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தடு அண்டு சேஃபஸ்ட்டு மெத்தடும் கூட. திடீர்னு வந்து இந்த சிலபஸ் மாறுமான்னு நினைக்கிறது. இப்போ யூஜிடிஆர்பியில் இந்த சிலபஸ் மாறுமா அப்படின்னு நினச்சி அப்போ படிக்காமல் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது எவ்வளோ கஷ்டமாக போயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி படித்தவங்க இப்போ ரொம்ப சேஃப். இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வெரி லெஸ் இன் பர்சன்டேஜ். கொஞ்சம் முன்னாடி படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருப்பாங்க, எக்ஸாம் தள்ளி போகுதுன்னு நினச்சிருப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியல இல்லைங்களா. யாரும் எதிர்பார்க்காத இருக்கிற ஒரு நேரத்தில் யூஜிடிஆர்பி வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டபுள் எஃபர்ட் போடுறத விட இப்போ இருக்கிற டைம்லேயே உங்களோட எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ளசண்ட்டாக உங்களோட எஃபர்ட்டை போட்டுகிட்டே வரலாம். உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்கள் இன்னுமே வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஆனுவல் பிளானரை பற்றி கவலைப்படாதீங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்ஜிடிக்கு வந்து ஒரு 500 வேகன்சிஸை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 500 வேகன்சி அப்படின்றது வந்து ஈஸி இல்லை, ஆனால் இன்னும் அதிகப்படுத்தினா இன்னும் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் பிஜிடிஆர்பிக்கும் நிறைய போஸ்டிங்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பியுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கேப் இருக்குது. அதனால் 2024 கன்ஃபார்மாக வந்து நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பியுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு ஃப்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னு சொன்னால் எஸ்ஜிடி பேப்பர் 1க்கு டிடிஎட் முடிச்சிருக்கிறவங்க 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி புக்ஸை படிங்க. இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு, இவிஎஸ், சோஷியல் சயின்ஸு ப்ளஸ் சைக்காலஜி. அண்டு நீங்கள் ஒரு யூஜி வித் பிஎட் கிராஜுவேட் அப்படின்னு சொன்னால் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷு, அதில் 2 பார்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸு. அப்படி இல்லைன்னு சொன்னால் சோஷியல் சயின்ஸு வித் யுவர் சைக்காலஜி. அடுத்தடுத்து எழுதுறத வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவீங்க இந்த இயர் அப்படின்னு சொல்லி on behalf of CNR English Academy we wish you all the very best. அண்டு இது வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு சொல்லிட்டேன். வழக்கமாக கேட்டுட்ருக்கீங்க இல்லையா டெஸ்ட் பேட்சை பற்றி ஒரு இன்ஃபோ, எஸ்ஜிடிக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, யூஜிடிஆர்பிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, எஸ்ஜிடியை பற்றி நீங்கள் போடவே இல்லை அப்படின்லாம் கேட்குறீங்க. இப்போது மறுபடியும் வந்து யூஜிடிஆர்பி வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு, 1 month வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிருக்குது. அதனால தான் வந்து நம்ம சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நியூ பிகினிங்லேயே வந்து எஸ்ஜிடி டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா தான் இருந்தாங்க. இந்த 1 month மறுபடியும் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் டெய்லி வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க்கு எங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்றவங்க, இட் டிபெண்ட்ஸு. ஆனால் டெய்லி வந்து ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி எங்களுக்கு 150 நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால இந்த 1 month வந்து நம்ம யூஜிடிஆர்பிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி எஸ்ஜிடியை பற்றி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ராசஸில் இருந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் அது. இன்றைக்கி யோசித்து நாளைக்கு அப்படின்னு சொல்லி எந்த டெஸ்ட் பேட்சுமே நம்ம வந்து கொடுத்ததே கிடையாது. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாவது நமக்கு அதை பற்றி அனாலிசிஸ் போகும். எந்தெந்த மாதிரி ஸ்டாண்டர்டு, எந்தெந்த கொஸ்டின்ஸு, எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின்ஸ் எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வந்து அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது இல்லையா. எல்லாருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடான கொஸ்டின்ஸ் கொடுக்கணும், அதே சமயத்தில் அந்த ரிசல்ட்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் வந்து அதோட மெயின் பாயிண்ட்டே. அதை விட்டுட்டு வித்தவுட் ப்ராசஸ் நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி பேப்பர் 1க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம். அண்டு மறுபடியும் இந்த நல்ல வருஷத்தில் உங்களோட நல்ல நோக்கங்கள் நல்ல விதமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வீடியோ இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.